ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த செஷன் நாங்கள் யூனிட் 2ல் இருக்கிறோம். யூனிட் 2ல் கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயமாக பார்த்துக்கொள்ள வேணும். முக்கியமான பாதி தான் லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணினேன். நாங்கள் மெமரியை பார்த்தோம். மெமரியை முடிச்சுட்டு நாங்கள் இந்த டயக்ராமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் கிளாஸில். லாஸ்ட் கிளாஸை மிஸ் பண்ண பிள்ளைகள் கட்டாயம் பார்க்க வேணும். ஓகே, நாங்கள் அடுத்தது இந்த செகண்டரி மெமரியில் நாங்கள் பார்த்தோம். இந்த செகண்டரி மெமரியை வந்து எங்களுக்கு 3 வகைகளாக பிரிக்கலும். காந்த ஊடக சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம், அதே மாதிரி திண்மநிலை சாதனம் என்று சொல்லி 3க்கு பிரிக்கலும். இதில் நாங்கள் முதலாவது நாங்கள் பார்த்தது இந்த இதில் வன்வற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். ஓகே, நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன் சைஸை. ரைட், ஓகே. இதில் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இந்த வன்வட்டு, இந்த ஹார்ட் டிஸ்க்ன்ற இந்த பாட்டத்தை நாங்கள் செஞ்சோம். சரியா, இதை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். மற்றதை பார்க்க வேணும். ஓகே தானே, மற்றதை நாங்கள் பார்க்க வேணும். ரைட், நாங்கள் பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இல்லை நாங்கள் ஹார்ட் டிஸ்க் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். ஹார்ட் டிஸ்க்கை நான் உங்களுக்கு டீட்டெயிலையும் நான் பார்த்தேன். நாங்கள் ஹார்ட் டிஸ்க் சம்மந்தமான ஹார்ட் டிஸ்க் இமேஜும் பார்த்தோம். ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரேஜ் தானே. ஹார்ட் டிஸ்கில் தான் நாங்கள் எல்லாமே சேவ் பண்ணுறேன். இப்போ இதில் மேக்னெட் பிளேட் இருக்கிற, ஆமிக்கிற, ஸ்பிண்டில் இருக்கிற இது சம்மந்தமாக நாங்கள் டீட்டெயிலாக பார்த்தோம். சரியா, ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ரைட், நான் திருப்பி அதை டிஸ்கஸ் பண்ணலை. ரைட், நாங்கள் 2வது பாதிக்கு போகிற வந்து காந்த நாடான்னு சொல்கிறேன். காந்த நாடா. அப்போ இந்த காந்த நாடான்றது முக்கியமாக நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இந்த காந்த நாடா வந்து இப்போ நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. இந்த காந்த நாடா இது வந்து கெசட் டேப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆரம்ப காலங்களில் இந்த கெசட் டேப்புன்னு சொல்கிறோம். இது வந்து ரேடியோ கெசட்டுக்கு நாங்கள் போடுற அந்த டேப் தான். இது வந்து ஆரம்ப காலத்தில் ஸ்டோரேஜுக்காக, ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட, ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டோரேஜ் தான் இது. ரைட், இதை வந்து என்ன விஷயம்னா குறைந்த கதி, இந்த மிக குறைந்த கதி, இதோட ஸ்பீட் வந்து வெரி வெரி ஸ்லோ, சரியான ஸ்லோ. சரியா, இது வந்து சரி ஸ்லோ. ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா உயர் கொள்திறன். இதோட கெப்பாசிட்டி கூட. இதோட கெப்பாசிட்டி நாங்கள் அளந்துட்டா சாதாரணமாக 1 TB இல்லாட்டி 2 TB மாதிரி ஹை கெப்பாசிட்டி, ஆனால் வெரி வெரி ஸ்லோ. அதனால் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. கெப்பாசிட்டி கூட இருந்தது எங்களுக்கு வேலை இல்லை, ஸ்லோன்றதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணே இல்லாது. குறைந்த கதியையும் உயர் கொள்திறனையும் கொண்டிருப்பதனால் தரவுகளையும் தகவல்களையும் பாதுகாத்து வைப்பதற்கு மாத்திரம்தான் இதை பயன்படுத்துகிறேன். தரவு தகவல்களை வந்து சேவ் பண்ணி வச்சுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக நான் சொல்லுவோமே, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற சிசிடிவி. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து சில நேரத்துங்களுக்கு நீண்ட காலத்துக்கு சேவ் பண்ணி வச்ச வேண்டி வர, அதாவது பாதுகாப்பு தேவை ஒன்றுக்காக. அப்போ குறைந்த செலவில் நாங்கள் சேவ் பண்ணி வச்சோம் ஆகணும். அதனால் வந்து இந்த காந்த நாடா மாதிரி ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதிலிருந்து திருப்பி நாங்கள் ரீட் பண்ணுற வந்து சரியான கஷ்டம். வெரி 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 ஸ்லோ தான் இவர். விளங்குச்சா, வெரி வெரி ஸ்லோ. காந்த நாடான்னு சொல்கிற மேக்னெட்டிக் டேப். இப்போ நாங்கள் நினைவக வகைகளிலே ஆகவே ஸ்லோவஸ்டான நினைவகம் என்னன்னு சொன்னால், வெரி வெரி ஸ்லோவானது என்னன்னு சொன்னால் இந்த காந்த நாடா தான். காந்த நாடா தான் வந்து ஆகவே ஸ்லோவான ஒரு மெமரி. அப்போ இதில் அவங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த கெசட் டேப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மேக்னெட்டிக் டேப் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைகள். இந்த ரீல்ஸ் மாதிரி இருக்கிற உள்ளுக்கு காந்தப்பட்டி, அந்த காந்தப்பட்டியை உள்ளால் எடுத்து விளையாடுவாங்க. மேக்னெட்டிக் டேப் இருக்கக்கூடிய காந்தப்பட்டி சின்ன, நீங்களும் சில நேரம் கண்டு இருப்பீங்க. மேக்னெட்டிக் டேப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ரைட், கெசட் டேப்னு சொல்லுவாங்க, கெசட் டேப். ரைட், இது உள்ள கீக்கிற வந்து காந்த ஒரு பிளாஸ்டிக் காந்தப்பட்டி இதை இழுத்துட்டு போகலாம். இதில் தான் தரவுகள் சேவ் ஆகிறது. உங்களோட வீட்டுகளில் இருக்கும் சில நேரம். நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், கெசட் டேப் இருக்குதான்னு சொல்லி கேட்டு பாருங்கள். சரியா, அவங்களோட வீட்டில் அவங்களோட பேரண்ட்டை கேட்டு பாருங்கள், கெசட் டேப்பை தெரியுமா, கெசட் டேப் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கெசட் டேப்பை பிள்ளைகள்
ரைட். இந்த கெசட் டேப்பை வந்து ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தினாங்க. ரைட். அப்போ கம்ப்யூட்டரில் எங்கே போடுறேன்டா இந்த கெசட் டேப்பை போடுறதுக்கு கெசட் டேப் டிரைவ்னு ஒன்று வார சிடி டிரைவ் மாதிரி அதில் தான் போடணும். சரியா? அப்படிலாம் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். இப்போ யூஸ் பண்ணுறல என்றால் இது வெரி வெரி ஸ்லோன்றதுனால. இப்போ இதுவும் வந்து காந்தத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. சரியா? அப்போ இதில் நான் உங்களுக்கு தந்தன் பிள்ளைகள் ரைட் காந்த நாடா என்று சொல்லக்கூடிய இப்போ காந்த மேக்னட்டிக் மீடியா டிவைஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். இந்த ஸ்டோரேஜஸ் நாங்கள் பார்க்குற நேரம் இந்த ஸ்டோரேஜஸ் அல்லது இரண்டாம் தர நினைவகங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் பிள்ளைகள். இரண்டாம் தர நினைவகங்கள் ரைட். அப்போ இந்த இரண்டாம் தர நினைவகங்களில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான 3 தொழில்நுட்பங்கள் தான் நாங்கள் இங்கே பார்த்தது பிள்ளைகள். அதில் ஒன்றைத்தான் நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம். மற்ற 3ஐயும் நான் பார்க்க வேணும், மற்ற 2ஐயும். இதில் வந்து காந்த ஊடக சாதனம் என்று சொல்கிறத நாங்கள் பார்த்தோம். காந்த ஊடக சாதனம். சரியா? அடுத்த பார்க்க வேணும் நாங்கள் ஒளியியல் ஊடக சாதனம் நாங்கள் பார்க்க வேணும். ரைட். அடுத்து நாங்கள் திண்ம நிலை சாதனம் நாங்கள் பார்க்க வேணும். சரியா? திண்ம நிலை சாதனம் நாங்கள் பார்க்க வேணும். ஓகே. இந்த காந்த ஊடக சாதனத்தில் நாங்கள் ஒன்று பார்த்தோம், 1 வட்டு ஹார்ட் டிஸ்கை நாங்கள் பார்த்தோம். 1 வட்டு நாங்கள் பார்த்தோம். சரியா? அப்போ 2வது பார்த்தோம் ரைட். 2வது பார்த்தோம் வந்து காந்த நாடா. காந்த நாடா ரைட். காந்த நாடா. இதை தவிர இன்னும் நிறைய இருக்கிற உங்களுக்கு உங்களோட இதில் போட்டில்ல. ஆனால் இன்னும் நிறைய இருக்கிற பாருங்க. இதில் ஒன்று போட்டிருக்குது. இதில் காந்த நாடா காந்த நாடா 2 விஷயங்களை தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இல்லைன்னா இந்த சாப்டரில் உங்களுக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த இதில் பாருங்கள் நெகிழ்வட்டுன்னு ஒன்று தந்திருக்கிறேன். நெகிழ்வட்டு சம்மந்தமான நோட்டை உங்களுக்கு தந்தில்லை. நெகிழ்வட்டு நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே அது நோட் தந்தில்லை. சரியா? கீழே வந்து அவன் இதோட முடிச்சிருக்கிறான். என்னது 1 வட்டையும் காந்த நாடோட முடிச்சிருக்கிறான். நெகிழ்வட்டு தந்தில்லை. இந்த நெகிழ்வட்டுன்னு சொல்லக்கூடிய நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிற வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்கிற பிள்ளைகள். ஃப்ளாப்பி டிஸ்க். சரியா? நெகிழ்வட்டு அல்லது ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்கிறேன். இப்படி ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் கொண்டும் ஆரம்ப காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பயன்படுத்தின. இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் அது தந்தில்லைன்னு நினைக்கிறேன். காந்த நாடாவும் யூஸ் பண்ணுறதுல தான். சரியா? நெகிழ்வட்டுன்னு ஒன்று இருக்கிற ஃப்ளாப்பி டிஸ்க்னு ஒன்று இருக்கிற இதுவும் வந்து காந்தத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படக்கூடியது ஒன்று தான். அடுத்தது ஜிப் டிஸ்க்னு ஒன்று இருக்கிற ஜிப். அடுத்தது ஜாஸ்ன்னு ஒன்று இருக்கிற ஜாஸ். இது 3 ஒரே கேட்டகரி தான். சரியா? இந்த காந்த நாடாவும் யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த 3மே யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ 3ம் யூஸ் பண்ணுறது இல்லை. விளங்கினா? யூஸில் இல்லை. ஏன்டா யூஸில் இல்லைன்னு சொன்னால் இது சின்ன கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டி வார வந்து 1.44 MB. 1.44 MB கெப்பாசிட்டி தான் வார. இப்போ ஜிப் டிஸ்க்னு சொன்னால் இவர் வந்து ஒரு 100 MB மட்டும் வார. 100 MB வார. ரைட். இப்போ ஜாஸ் டிஸ்க்கும் வந்து 100 MBயில் இருந்து 1 GB வரை இருக்கிறது. 1 GB வரை இருக்கிறது. ஆனால் இது யூஸ் பண்ணுறது இல்லை. இதை யூஸ் பண்ணுற காலம்தான் பென்ட்ரைவ் யூஸுக்கு வந்ததுனால விட்டுட்டாங்க. ரைட். அப்போ நான் இதோட இமேஜை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதை உங்களோட ஷார்ட் நோட்ஸில் நீங்கள் எழுதிக்கொள்ள வேணும். சரியா? இந்த விஷயத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. மேலதிகமாக நான் உங்களுக்கு சொல்லித்தர விஷயம். நெகிழ்வட்டு இதுக்கு ஜிப் ஜாஸ்ன்னு தான் இதுக்கு சொல்கிறேன். ஜிப் டிஸ்க் ஜாஸ் டிஸ்க்னு தான் சொல்கிறதுக்கு. தமிழாளும் சொல்கிறது இல்லை. நான் இது இமேஜ் காட்டுறேன் உங்களுக்கு பிள்ளைகள். ஃப்ளாப்பி டிஸ்க் சில நேரம் உங்களோட வீட்டுகளில் இருக்கலாம். உங்களோட வீட்டில் யார் சரி ஐசிடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி யார் சரி பேரண்ட்ஸுகள் இருந்தால் சில நேரம் இருக்கும் ஃப்ளாப்பி டிஸ்க். இந்த மாதிரியான டிஸ்கை நீங்கள் எங்கே சரி கண்டிக்கிறான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ரைட். சம்டைம்ஸ் உங்களோட வீடுகளில் இருக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுறதில்ல என்றாலும் இது இருக்குது. இப்போ என்ன டைம் நானும் வச்சுட்டு இருக்கிறேன். என்ன பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்காக என்ன டைம் இருக்குது. ஓகே. யார்டையாவது வீட்டில் இருக்குதா பிள்ளைகள் இந்த மாதிரி டிஸ்க் ஃப்ளாப்பி டிஸ்க்? யார்ட்டையாவது இருக்குதா? இல்லை. நீங்கள் சும்மா ஐடி படிக்கக்கூடிய யார் சரி நானமாரில் இருந்தால் தெரிஞ்சவங்க ஊரில் சும்மா கேட்டு பாருங்கள். ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்குதாண்டு இருந்தால் உண்டை வாங்கி வச்சுக்கோங்க. என்ன அதெல்லாம் வந்து இப்போ இல்லாமல் போகுது. இது பிறகு காண்பதே கஷ்டமாக இருக்கும். ஓகேயா? ரைட். யார்கிட்ட இருக்கிறேன்னு சொல்கிற ருஹைம்கிட்ட இருக்குது. ரைட். குட்.
ரைட். நீங்கள் ஃபோட்டோ ஒன்று அடித்து வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட வேணும், எல்லாருக்கும் பார்த்துக்கொள்றதுக்கு. சரியா? ரியல் பிக்சர் உண்டு. ரைட். இப்போ இந்த மாதிரி ஃப்ளப்பி டிஸ்க் வந்து பிள்ளைகள் இது இருக்கிற இதில் வந்து நாங்கள் லேபிள் பண்ணி பேரை எழுதி, இது கொஞ்சம் சின்ன கெப்பாசிட்டி 1.44 MB தான் விளங்கிச்சா. இதில் நாங்கள் பேர் எழுதி டீட்டெயிலாக போட்டுக்கொள்ளணும். அப்படி பயன்படுத்துகிறது. இது உள்ளுக்கு இருக்கிற வந்து காந்த தட்டொண்டு இருக்கிற. ரைட். இந்த உள்ளுக்கு இருக்கிற வந்து காந்த தட்டு பிளாஸ்டிக்கிலான ஒரு ஒரு தட்டொண்டு இருக்கிற. ரைட். அப்போ அதில் தான் தரவுகள் சேவ் ஆகுது. இது இப்போ பயன்படுத்துறது இல்லை. ரைட். இதே மாதிரி ஒன்று தான் வந்து பிள்ளைகள் ஜிப் டிஸ்க்னு சொல்கிறது. ஜிப் டிஸ்க்னு சொல்கிற இந்த ஜிப் டிஸ்க்கும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்படி தான் இருக்கிற அந்த ஜிப் டிஸ்க். இது ஜிப் டிஸ்க் ட்ரைவோட ஜிப் டிஸ்கை காட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று நாங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும், அதுக்கு தான் இது போடுறது. அப்போ இதுதான் வந்து ஜிப் டிஸ்க்னு சொல்கிறது. ரைட். அப்போ இதில் வந்து 100 MB மட்டும் பயன்படுத்தலாம். 100 MB 100 MB இதில் எங்களுக்கு சேவ் பண்ண இயலும். ரைட். அப்போ இதுவும் வந்து ஜிப் டிஸ்க்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இது இப்போ பயன்பாட்டில் அறவே இல்லை. இதுன்னா அவங்களோட வீட்டில் யார்கிட்டையும் தேடி கொள்ளையலாமிக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு நானும் இங்கே தேடி பார்த்தேன், எனக்கு ஒன்று சரி தேடி கொள்ளையலாமல் இருந்துச்சு பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்காக. யார்கிட்டையுமே இல்லை. ரைட். ஜிப் டிஸ்க் உங்கள்கிட்ட யார் சரி இருந்தால் தாங்க, என்றால் எனக்கு பிள்ளைகளுக்கு ஃபிசிக்கலாக காட்டுறதுக்கு தேவைப்படுறேன். அடுத்து வந்து ஜாஸ் டிஸ்க். இந்த ஜாஸ் டிஸ்க்கும் வந்து இப்போ பயன்பாட்டில் அறவே இல்லை. ஜிப் டிஸ்க் மாதிரியே தான் இந்த முன்பாதி வந்து இப்படி ரவுண்டாக வந்திருக்கிற. இப்போ இந்த இடத்துல ரெண்டும் இருக்கிற. இது வந்து ஜிப் டிஸ்க், அடுத்து ஜாஸ் டிஸ்க். விளங்கிச்சா? ஜிப் டிஸ்க் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரவுண்ட் இல்லை. இது ஜாஸ் டிஸ்க் வந்து இப்படி ரவுண்டாக இருக்கிற. அதான் டிஃப்ரெண்டாக இருக்கிற. பாருங்கள் ஜாஸ்ட ஷேப்பை பாருங்கள் பிள்ளைகள். இப்படி கூடுதலாக இப்படி வளைஞ்சிருந்த ஜாஸ் டிஸ்க் ஜிப்பாக இருந்தான்னு சொன்னால் அதை வளைஞ்சிருக்கிறது வந்து குறைவாக இருக்கும். ரைட். அப்போ இதுவும் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை. நான் இதுவும் தேடிட்டு இருக்கிறேன், ஒன்று சரி வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்காக. ஆனால் தேடிக்கொள்ள கிடைக்க இல்லை. ஏன்னா இது பயன்பாட்டில் அறவே இல்லை. ஜாஸ் வந்து அறவே இல்லை, இப்போ பயன்படுத்துறதே இல்லை. ரைட். அப்போ இதுதான் நான் உங்களுக்கு தந்தன் பிள்ளைகள். ரைட். ஜிப் டிஸ்க், ஜாஸ் டிஸ்க். ஓகேயா? கிளியரா? நீங்கள் எழுதி கொண்டீங்களா? ரைட். இந்த சார்ட் உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த சார்ட்டுக்கு நான் மேலதிகமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன், நான் தருவேன். சரியா? நான் தந்தோடனே அது இந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்க போகுது. ரைட். இப்போ நாங்கள் இந்த பகுதியை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பகுதி பிள்ளைகள். ரைட். இதில் நான் அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பகுதி மேலே இருக்கக்கூடிய இந்த காந்த ஊடக சாதனங்கள் இந்த பகுதியை வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ வன்வட்டு சம்மந்தமாக சொன்னேன், நெகிழ்வட்டு ஃப்ளோப்பியம் சொன்னேன், காந்த நாடாவையும் சொன்னேன். இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த பகுதி ஒளியியல் ஊடக சாதனங்கள். அப்போ ஒளியியல் ஊடக சாதனங்கள் சொன்னால் இவர் என்ன செய்யறால் ஒளியை பயன்படுத்தித்தான் தரவுகளை எழுதுறது, வாசிக்கிறது. ஒளியை பயன்படுத்துது. எப்படி நாங்கள் இது ஒளியை பயன்படுத்துகிறோன்னு சொல்லி பார்ப்போம். அது என்ன ஒளியை பயன்படுத்துகிறேன்றால் லேசர் லைட்டை தான் பயன்படுத்துறது. லேசர் லைட். ரைட். பார்ப்போம். அதில் சிடி, டிவிடி, ப்ளூரே டிஸ்க்னு சொல்லக்கூடிய 3 வகையான ஸ்டோரேஜஸை எங்களுக்கு சொல்லலாம். ஓகேயா? ரைட். ஒளியியல் ஊடக சாதனங்கள் பாருங்க. இந்த ஒளியியல் ஊடக சாதனங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் சொல்கிற ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ்ன்னு சொல்கிற ஆப்டிக்ஸ்ன்னு சொன்னால் ஒளி, லைட்டுக்கு தான் சொல்கிற வந்து ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லி. ரைட். ஒளியியல் ஊடக சாதனங்கள். ரைட். அப்போ நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் ஒரு உலோகத்தட்டில் குறிப்பதன் மூலம், வெட்டுவதன் மூலம் அல்லது தரவுகள் தேக்கி வைக்கப்படுகின்றன. இது வந்து என்ன செய்யறேன்னா பேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நாங்கள் சிடி ஒன்று ரைட் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல, சிடியை வந்து டிவிடியை வந்து சிடியில் நாங்கள் என்ன சரி தரவுகள் எழுதுறதுன்னு நாங்கள் சொல்கிறோம். சிடியை வந்து பேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பேர்ன் பண்ணுறேன்னா என்னது? பற்ற வைக்கிறேன்னா பற்ற வைக்கிறேன். சிடி பேர்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். என்றால் உண்மையாக வந்து லேசர் லைட்டால் வந்து தோன்றது, சின்னதாக தோன்ற குன்றும் குழிகளும் தான் இருக்கிறேன்னு நாங்கள் சொல்லுவோம். குன்றும் குழிகளும். ரைட். அப்போ இதில் லேசர் லைட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்படி உதாரணமாக ஒரு குறுக்கு வெட்டணும் நான் இப்படி எடுத்தேன்னு சொன்னால் சிடி ஒன்று இப்படி வைக்கிற நேரம் இதை வந்து இப்படி தோன்று, இதில் இப்படி தோன்று, இப்படி மேடு பள்ளங்கள் வார. ரைட். அப்போ அதில் மேடு வந்து 1 இருந்தால் பள்ளம் வந்து 0 இருக்கும். அப்போ மேடு பள்ளத்தை வச்சு தான் 1 0 சொல்லி அடையாளப்படுத்தப்படுற. இது வெற்று கண்ணுக்கு விளங்குறது இல்லை. மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தோன்னால் மேடு பள்ளம் நல்லாவே விளங்கும். குன்றும் குழிகளும் ஏற்படுத்தப்படும். விளங்கிச்சா? குன்று குழி.
குன்றும் குழிகளும் ஏற்படுத்தப்படுற நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் பிட்ஸ் அண்ட் பம்ப்னு சொல்லி, பிட்ஸ் அண்ட் பம்ப். ரைட். அப்போ குன்றும் குழிகளும் ஏற்படுத்தப்படுற அதில் குன்று வந்து 1 எடுத்தென்றால் குழி வந்து 0 எடுக்கப்பட்டு 1010 பேட்டர்ன் வந்து உருவாக்கப்படும். அதில் தான் சிடியில் இருக்கிற நீங்கள் சிடி ஒன்றை ரைட் பண்ணின சிடி ஒன்றை மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தென்றால் இந்த மாதிரி குன்றும் குழிகளும் விளங்கும். தரவுகளையும் தகவல்களையும் அங்குமிங்கும் கொண்டு செல்வதற்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பல வகை ஒளியியல் தட்டுகள் உள்ளன. இதில் நிறைய வகை இருக்கிற, நிறைய வகை சொன்னால் 3 வகைத்தான் இருக்கிற. 3க்குள்ளுக்கு நிறைய வகைகள் இருக்கிற, சிடியுள்ளுக்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கிற. எல்லாமே பிரதானமாக இருக்கிற வந்து 3 வகையான ஒளியியல் சாதனங்கள் இருக்கிற. இது இவர் என்ன செய்யறேன்னு சொன்னால் லேசர் லைட்டை தான் பயன்படுத்துறது. லேசர் ஒளியைத்தான் பயன்படுத்தி எழுதுறது, வாசிக்கிறது. ரீட் பண்ணுறதுக்கும் இந்த லேசர் லைட்டை தான் பயன்படுத்துகிற. ரீட் வாசிக்கிறது. அதே மாதிரி ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரைட் சிடி ஒன்றில் ரைட் பண்ணுறல சிடி ஒன்றில் பேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லேசர் ஒளி தான் பயன்படுத்தப்படும். ஓகே பிள்ளைகள், கிளியரா அது? ரைட். அடுத்து நான் வாங்க இதில் நாங்கள் பார்ப்போம் என்னென்ன வகைகள் இருக்கிற அப்படியே கெப்பாசிட்டிகள் என்னான்னு சொல்லி நான் உங்களுக்கு இங்கே இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு முதலாவது நான் ஃபோட்டோஸை காட்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஃபோட்டோஸ் தெரிஞ்சது தான். இதில் இருக்கிற வந்து சிடிக்கு நாங்கள் சொல்கிற காம்பேக்ட் டிஸ்க்குன்னு சொல்லுடைய காம்பேக்ட் டிஸ்க் இருவட்டுன்னு சொல்லுவோம். தான் இதில் வகைகள் இருக்கிற சிடி 6 இருக்கிற. சிடி 6ன்றது வந்து பிளாங்க் சிடி ரெக்கார்டபிள். அடுத்து சிடி ரொம்னு ஒன்று இருக்கிற, சிடி ஆர்டபிள்யூன்னு ஒன்று இருக்கிற. விளங்கிச்சா? அப்படி வகைகள் இருக்கிற. எங்களுக்கு அந்தளவு டீட்டெயிலாக போக தேவையில்ல. இருந்தாலும் இதில் வகைகள் இருக்கிற. 2 பக்கமும் யூஸ் பண்ணக்கூடிய சிடியும் இருக்குது பிள்ளைகள். விளங்கிச்சா? இப்போ நாங்கள் நார்மலாக ஒரு பக்கம் தானே யூஸ் பண்ணுறோம். 2 பக்கமும் யூஸ் பண்ணக்கூடிய சிடியும் இருக்கிற. சிடியை வந்து அழிச்சிட்டு எழுதக்கூடிய சிடியும் இருக்கிற. ரீரைட்டபிள் சிடி. நீங்கள் சிடியில் ஒருக்க பேர்ன் பண்ணினால் அதை ஃபுல்லாக அழிச்சு போட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வேறொரு டேட்டாவை பேர்ன் பண்ணலாம். ஆனால் டைம் எடுக்கிற அப்படியெல்லாம் இருக்குதானே. நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி டிவிடி, ரைட். டிவிடியிலேயும் வந்து நிறைய வகைகள் இருக்கிற பிள்ளைகள். நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணதுக்கு டிவிடியில் வந்து நிறைய வகைகள் வார. இதுலேயும் டிவிடியில் வந்து 17 GB வரை கெப்பாசிட்டியும் இருக்கிற. டிவிடியில் வந்து 2 பக்கமும் யூஸ் பண்ணக்கூடியதும் இருக்கிற, டபுள் லேயரும் இருக்கிற சொல்லி நிறைய வகைகள் இருக்கிற. எங்களுக்கு அந்தளவு போக தேவையில்லை. என்றாலும் வகைகள் இருக்குது என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். அதே மாதிரி தான் வந்து ப்ளூரேடிஸ். ப்ளூ வந்து BLU வாரதில்லை பிள்ளைகள். ப்ளூரே டிஸ்க்கு பேப்பர்ஸ்லேயே தான் ஒட்டிக்கிறது. ப்ளூன்றதுக்கு வந்து BLU தானே ப்ளூ. ஆனால் இது வேணுமெண்டே தான் பேப்பர்ஸ்லேயே ஒட்டிக்கிற BLU தான் யூஸ் பண்ணுற. இப்போ ப்ளூரே டிஸ்க்கும் வந்து எல்லாம் ஒரே சைஸ் தான். ப்ளூரே டிஸ்க், இந்த சிடி டிவிடி எல்லாமே ஒரே சைஸ், சேம் சைஸில் தான் இருக்கும், சேம் தடிப்பத்தில் தான் இருக்கிறேன். நார்மலாக வந்து இந்த பிள்ளைகள் இதில் வரக்கூடியது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய பிள்ளைகள் 3 தான். ஒளியியல் ஊடகம் வந்து 3 வகையான ஒளியியல் ஊடகம் இருக்கிற. அதில் ஒன்று வந்து சிடி, சரியா, காம்பேக்ட் டிஸ்க். சிடின்னா எல்லாரும் கண்டிருப்பீங்க இல்லையா. 2 வந்து டிவிடி, சரியா, டிவிடி டிஜிட்டல் வேர்சடைல் டிஸ்க்குன்னு சொல்கிறேன் நாங்கள், ஷோர்ட்டாக டிவிடின்னு சொல்கிறேன். 3வது வந்து ப்ளூரே டிஸ்க்குன்னு சொல்கிறேன் நாங்கள், பிடின்னும் ஷோர்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இது 3ம் வந்து ஒரே சைஸ் தான். இல்லைங்கச்சா? இதோட விட்டம் வந்து சிடியோனோட விட்டம் டயாமீட்டர் விட்டம் வந்து விட்டம் ஒன்று இருக்கிற. விட்டம் வந்து 1.2 மில்லிமீட்டர் இந்த விட்டம். ஓகேவா? இதோட தடிப்பு, சிடியோனோட தடிப்பு ஒன்று இருக்கிறலையா, சாரி, சிடியோனோட தடிப்பு தான் 1.2 மில்லிமீட்டர். ரைட். சிடியோனோட தடிப்பு பிள்ளைகள், இந்த தடிப்பு இருக்கணும். சிடியோட தடிப்பம் வந்து 1.2 மில்லிமீட்டர். 2 மில்லிமீட்டர். இதோட விட்டம்டா தெரியும் தானே பிள்ளைகள். இப்படி நாங்கள் ஒரு வட்டம் ஒன்று இருந்தோன்னு சொன்னால், ஓகேயா, இந்த வட்டம் ஒன்று இருந்தால் இந்த வட்டத்தோட சிடி இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் இதுதான் விட்டம். ஏன்னா இதுதான் விட்டம் டி. நாங்கள் விட்டத்துக்கு டி போட்டுருவோம் இல்லையா. ரைட். அப்போ இதோட விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர் தான் விட்டம். 12 சென்டிமீட்டராக இருக்கும் இதோட விட்டம். எல்லாமே ஒரே சைஸ் தான். எல்லாமே மினி சிடின்னு ஒன்று இருக்கிற. யாராவது கண்டிருக்கிற பிள்ளைகள்? மினி சிடி
யாருக்கு கண்டிருக்கிற மினி சிடி சிடி அண்ட் மினி சிடி ரெண்டையும் கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு விளங்கும். மினி சிடி வந்து சின்ன சிடி இருக்கிற இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கிறா இந்த மாதிரி சின்ன சிடி யாருக்கு கண்டிருக்கிற சின்ன சிடி ரைட். இந்த சின்ன சிடியில் வந்து விட்டம் வந்து 8 சென்டிமீட்டர். சின்ன சிடி வந்து இந்த கையில் வச்சுட்டு இருக்கிற இது சின்ன சிடி. இந்த சின்ன சிடி வந்து பிள்ளைகள் இதண்ட விட்டம் வந்து 8 சென்டிமீட்டர். தடிப்பம் வந்து அதே தடிப்பம் தான் 4.2 மில்லிமீட்டர் தான். இப்படி ஒரு சிடியும் இருக்கிற ரைட். நார்மலாக நாங்கள் சிடின்னு சொன்னால் அது சாதாரண சிடியை குறிக்கும் ரைட். அப்போ சிடி சாதனம் வந்து சிடி ரொம்முன்னு சொல்கிறோம். சிடி ரொம்முண்டால் ரீட் ஒன்லி மெமரி தானே. நாங்கள் ரொம்ப அடித்தவங்களும் ஞாபகம் என்ன சிடி ரொம்முன்னு சொல்கிறது வந்து ரீட் ஒன்லி மெமரி. ரொம்முண்டா மீனிங் ரீட் ஒன்லி மெமரி. இது தந்திருக்கிற ரொம்முண்டா வந்து ரீட் ஒன்லி மெமரி. அப்போ இதில் தரவுகளும் தகவல்களும் வாசிக்க மட்டும்தான் இதில் எழுதலாம். அதில் ஆல்ரெடி என்ன செய்வாங்கண்டா ரைட் பண்ணி தான் தருவாங்க. இதில் இந்த மாதிரி என்னென்ன வார் அப்படின்னு சொன்னால் இதில் பொதுவாக வந்து ஃபில்ம்கள் வார். இந்த மாதிரி ஃபில்ம்ஸ்கள் வார் ரைட். அதே மாதிரி சாஃப்ட்வேர் வார் ரைட் பண்ணி தான் தர உடனே ரைட் பண்ணிக்கும் ரைட். அதே மாதிரி மீடியா செல் இருக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். 1 minute. ரைட். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். அப்போ இதில் வந்து ஃபில்ம்கள், சாஃப்ட்வேர்கள், மியூசிக் ஆல்பம் வாரது இல்லைங்கச்சா. மியூசிக் ஆல்பம்கள் மியூசிக் ஆல்பம் எல்லாம் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரைட் பண்ணி தான் வாருது. இல்லை ஆல்ரெடி ரைட் பண்ணி தான் வரும். எங்களுக்கு ஒன்றுமே செய்யலாது. ரீட் பண்ண மட்டுமில்லை எத்தனை தடவை என்ன செய்யலாம் போட்டு போட்டு பார்க்கலும். அப்படி இருந்தால் சிடி ரொம்முன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க கடையில் சிடிண்டா பிளாங்க் சிடிண்டா. அப்படி இல்லை, பிளாங்க் இல்லை விளங்குச்சா. சிடி ரொம்முன்னு ஒன்று வைக்கிற சிடி ரொம்முல வந்து எங்களுக்கு ஒன்று ரைட் விளங்குச்சா பிள்ளைகள். கிளியர் தானே நான் பேசுகிறது? கிளியரா உங்களுக்கு பிள்ளைகள்? நோ சார். கிளியர் இல்லையா? வாய்ஸ் கிளியரா இல்லை? நோ இப்போ கிளியர் சார். கிளியர்னா ஓகே ஓகே குட் ரைட் ரைட். அப்போ ஓகே வாய்ஸ் ஓகே தானேண்ணா? பிரச்சனை இல்லை. ரைட் ஓகே ஓகே ரைட் ஓகே. அப்போ இதில் பிள்ளைகள் என்னென்றால் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்குன்னு சொல்லி எழுத இயலாது. சரியா. நாங்கள் வந்து ஒன்றும் அந்த சிடியில் ஒன்றும் எழுத இயலாது, ரைட் பண்ண இயலாது. அதாவது எங்களுக்கு எத்தனை தடவையும் அழிக்கிறத வாசிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் கடையில் சிடி ஒன்று தாங்கன்னு சொன்னால் அவங்க தாரது வந்து சிடி 6 தான் தார. 6ண்டா என்ன அர்த்தம்? டிஸ்கில் வந்து ரெக்கார்டபிள்னு சொல்கிறது, ரெக்கார்ட் பண்ணலாம். அதாவது பிளாங்க் சிடி. இவர் தான் வந்து பிளாங்க் சிடி. கடையில் இது தான் வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு கடையில் போய்த்து சிடி ஒன்று தாங்கன்னு சொன்னால் அவங்க பிளாங்க் சிடியை தான் தர. அதாவது சிடி 6ன்றது இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பூரா நீங்கள் பார்க்கணும்.
ரைட். உங்களுக்கு இது பிறகு நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் சிடிஆர், நான் சிடிஆர் அடிக்கிறேன்னு பாருங்கள். சிடிஆர்னு அடித்து வச்சுருப்பாங்க. அதில் இந்த மாதிரி இருக்கும், ஆறுன்னு இருக்கும் பிள்ளைகள். சிடி ஆறுன்னு இருக்கும். இந்த ஆறுன்னு இருக்கிற பார்த்தீங்களா, ஆறுன்னு இருக்குது சிடிஆர். ரைட். இதில் இருக்குது சிடி ஆறுன்னு இருக்குது. ரைட். ஆறுண்டா என்ன அர்த்தம்? ரெக்கார்டபிள், அதாவது பிளாங்க் சிடி. இது தான் கடையில் இருக்கக்கூடிய சிடி. ஓகேயா? கிளியரா விளங்கிச்சு அந்த பாயிண்ட்? ரைட். அப்போ ஒரு தடவை மாத்திரம் தான் இதுக்கு எழுதலாம். இதில் இப்போ சிடி ரொம்ல வந்து ஒரு தடவையாவது எழுத இயலாது, ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கும், அது தார நேரமும் எழுதப்பட்டிருக்கும். இப்போ இந்த சிடிஆர்ல, பிளாங்க் சிடிஆர்ல வந்து உங்களுக்கு ஒரு தடவை தான் ரைட் பண்ணலாம். ஆனால் எத்தனை தடவையும் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். ரைட். அது பிறகு எத்தனை தடவை? 100 தடவை இல்லை 1000 தடவை வேண்டாலும் வாசிக்கலாம். சிடியோனுடைய கெப்பாசிட்டி வந்து 650 MB-லிருந்து 900 MB வரை. இது கட்டாயம் ஞாபகம் இருக்கும். இதில் இருக்குது வந்து 650 MB உள்ள சிடி இருக்குது. சரியா? 700 இருக்குது. 50 கூடி வரும். 750 இருக்குது. 750 MB. ரைட். 800 இருக்குது. 850 இருக்குது. ரைட். 900 இருக்குது. என்ன? எம்பி. இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது. ரைட். இதுக்கு அங்கெல்லாம் போகாது. 900 தாண்டி போகாது. 650 விடம் குறையாது. இதுதான் வந்து சிடி ரொம்ட விடயங்கள், நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள். கிளியரா பிள்ளைகள்? அப்போ சிடியில் வந்து 2 டைப்பான சிடி இருக்குது. ஒன்று வந்து சிடி ரொம், ஒன்று வந்து சிடி ரொம் என்று சொல்றது ரீட் ஒன்லி மெமரி. அப்போ ரீட் ஒன்லி மெமரின்னா நீங்கள் நினச்சிக்கொள்ளணும், வாசிக்க மட்டும்தான் இயலும். அடுத்த வந்து சிடிஆர். இன்னும் இதில் இருக்கிற மூன்றாவது கேட்டகரி வந்து பாருங்க. மூன்றாவது கேட்டகரி சிடிஆர்டபிள்யூ. ஓகேவா? ரைட். இதை நாங்கள் கிளியர் பண்ணிக்கொள்வோம். சிடிஆர்டபிள்யூண்டா என்னண்டா? ரீரைட்டபிள்னா என்ன செய்யலாம்? மீள எழுதலாம். அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் அழிக்கணும். நீங்கள் ஒரு எழுதினு சென்றால் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்யலாம்? அழித்து திருப்பி என்ன செய்யற? அழித்து திருப்பி எழுதுற. ரைட். அழித்து எழுதுற, அழிச்சிட்டு எழுதலாம். அதுதான் ரீரைட்டபிள்னு சொல்ற. பல தடவை தரவுகளையும் தகவல்களையும் எழுதலாம். விளங்கிச்சா? நீங்கள் ஏதாவது டேட்டா ஒன்று ரைட் பண்ணுற, அதுக்கப்புறம் அழிக்கிறது 15 நிமிஷம் மட்டும் போகிற, அது வேற விஷயம், டைம் எடுக்கும். அழிச்சா திருப்பி பிளாங்க் சிடி மாதிரி வந்தாச்சு, அப்புறம் திருப்பி அதில் எழுதுற. அப்புறம் அழிக்கிற தரவு தேவையில்லைன்னா திருப்பி அழிக்கிற. ஆனால் அழிக்கிற நேரம் அழிக்கிற ஒரு ஃபைலை மட்டும் அழிக்கலாமான்னு கேட்டால் அழிக்கலாம். அழிச்சா முழு சிடியில் இருக்கிற அவ்வளோ டேட்டாவும் அழிஞ்சிரும். ரைட். ஒன்றும் இல்லை, பிளாங்க். அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ரைட் பண்ணணும். இப்போ பென் டிரைவில் நினச்சிருந்தா அப்படி இல்லை தானே. பென் டிரைவில் உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை மட்டும் அழிக்கலும், உங்களுக்கு தேவையான ஃபைலை மட்டும் அழிக்கலும். அப்படி அழிக்கல அது சிடியில். நீங்கள் இந்த மாதிரி சிடி கண்டிருக்க மாட்டீங்க பிள்ளைகள். இது யூஸ் பண்ணுறது குறவு, மிச்சம் பேர் என்ன. இப்போ பென் டிரைவ்லேயே இதில் டைம் எடுக்கிற அழிக்கிறதுக்கே வந்து 15 நிமிஷம் போகும். சிடி ஒன்று ரைட் ஆகிறதும் கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் போகிற, ஸ்லோ தானே. அதனால் இப்போ பாருங்கள், இப்போ வரக்கூடிய லேப்டாப்பில் வந்து சிடி ரொம்ப வாரில்லை, ஏண்டா தேவைப்படுறது இல்லை. சிடி ரொம்ப வேலையை எங்களுக்கு வெரி சிம்பிளாக எதை வச்சு செய்யலாம்? பென் டிரைவை வச்சு செய்யலாம். இதுலேயும் கெப்பாசிட்டி சேம் தான், கொஞ்சம் விலை கூட. விலை கூட இப்போ இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன்றால், சிடி வந்து ஒன்று 200 ரூபா என்றால் இது வந்து ஒரு 450 ரூபா மாதிரி வரும். அன்னளவாக ரஃப்லி ஒரு ஐடியா எடுத்துக்கொள்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். விலையில் வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். ஓகேயா? சார் எத்தனை தடவையும் அழிக்கலாமா? எத்தனை தடவையும் அழிக்கலாம். அதில் சிடி டேமேஜ் ஆகாது. உங்களுக்கு எத்தனை தடவையும் அழிச்சு எழுதலாம். ரைட். 1000 தடவை வேண்டாலும் அழிக்கலாம். இதில் நார்மலாக ஒரு டைம் ஒன்று சொல்கிறாங்க, 1000 டைம் அழிக்கலாம்னு சொல்லி. 1000 தடவைகள்னு சொல்கிறேன். அழிக்கிற நேரத்துக்கு சிடி வந்து டேமேஜ் ஆகிறோம்யா. ரைட். அப்போ 1000 தடவைகள்னு சொல்கிறேன். 1000 தடவையில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அழிக்க மாட்டோம், ஏன்னா. ஆனால் இது அழிக்கிறது வந்து வெரி ஸ்லோ அழிக்கிறதுக்கு. நீங்கள் சிடி பேர்ன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கிற பிள்ளைகள், இரேஸ் சிடின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கிற, அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற இரேஸ் டிஸ்க்குண்டு. அப்போ நீங்கள் எழுதின ஒரு இந்த ரீரைட்டபிள் சிடி ஒன்றில் இரேஸ் டிஸ்கை கொடுத்தான்னு சொன்னால் அவர் என்ன செய்ய முடியால் திருப்பி அழிக்கும்.
அப்போ அன்னளவாக அழிக்கிறதுக்கு வந்து 15 நிமிஷம் மட்டும் போகிறேன், 15 மினிட்ஸ். அப்போ 15 மினிட்ஸ்ன்ற வந்து பெரிய பெரிய டைம் என்ன. இப்போ நாங்கள் பென் ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணால் 1 நிமிடம் போகிறோம் இல்லை ஃபார்மேட் ஆகுறதுக்கு. அப்போ பென் ட்ரைவ் வந்து 16 GB 32 GB இருக்கும். இது வந்து உள்ளதே வந்து 650 900 MB. அதான் அழிக்கிறதுக்கு 15 நிமிஷம் போகிறன்ற வந்து வேஸ்ட்டுண்ணா. வேஸ்ட்டா இல்லையா? டைம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட். இதை நாங்கள் பயன்படுத்துகிறது வந்து டைம் வேஸ்ட். அதனால் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் இருந்துச்சு, ஆட்கள் யூஸ் பண்ணினாங்க. ரைட், ஓகே. ஓகே ரைட், ஓகே தானே பிள்ளைகள்? ரைட், அடுத்த விஷயத்துக்கு போமேண்ணே. கிளியர் தானே? எனி இஷ்யூஸ்? ரைட், அடுத்தது வந்து டிவிடி. டிவிடி டிஜிட்டல் வேர்சடைல் டிஸ்க்னு சொல்கிறது தான் டிவிடி. இலக்கமுறை பல்வித தட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறது. இது நார்மலாக உங்களுக்கு எக்ஸாம்லேயும் டிவிடின்னு சொல்லி தான் வரும். இந்த டிவிடியிலையும் வந்து வகைகள் இருக்கிற. ரைட், தரவுகளையும் தகவல்களையும் வாசிப்பதற்கு மாத்திரம் பயன்படுத்துறதா இருந்தால் டிவிடி ரொம். ரொம்முண்டா தெரிந்தானே, வாசிப்பு மட்டும். டிவிடி ரீட் ஒன்லி மெமரி என்று சொல்லி இருக்குது. ரைட், டிவிடி ரொம். அடுத்து வந்து டிவிடி ஆர். டிவிடி ஆர், டிவிடி ஆர்ன்றது தான் இங்கே வந்து பிளாங்க். இவர் தான் வந்து பிளாங்க் டிவிடி. பிளாங்க் டிவிடிக்கு சொல்கிற வந்து டிவிடி ஆர் விளங்கிச்சா? இவர் வந்து பிளாங்க் டிவிடி. பிளாங்க் டிவிடிக்கு தான் சொல்கிற டிவிடி ஆறுன்னு. ஒரு தடவை மாத்திரம் தரவுகளையும் தகவல்களையும் எழுதி அது பிறகு பின்னர் வாசிக்கலும். எத்தனை தடவையும் வாசிக்கலாம். இது பிளாங்க், பிளாங்க் டிவிடி. ரைட், ஓகேயா? அடுத்தது சொல்கிறேன் ஆர்டபிள்யூ. ரைட், அடுத்தது வந்து ஆர்டபிள்யூ. டிவிடி ஆர்டபிள்யூ. ஆர்டபிள்யூண்டா ரீரைட்டபிள், தெரியும் தானே? அது ரீரைட்டபிள். ரைட், ரீரைட்டபிள். இதுலேயும் இருக்கிற பல தடவைகள் எழுதி என்ன செய்யலாம்? பல தடவைகள் வாசிக்கலுமைகள். தரவுகளை எத்தனை முறை அழிச்சு 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 எழுதலாம். ரீரைட்டபிள். அப்போ இதோட கெப்பாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறேன். இதை தவிர இன்னும் டைப்புகளும் இருக்கிற பிள்ளைகள் உங்களோட சிலபஸில் உங்களுக்கு தந்தில்லை, அதனால் அதை பற்றி நான் பேசே இல்லை. இதில் 2 டைப் இருக்கிற. ஒன்று வந்து சிங்கிள் சைட், ஒரு பக்கம் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தேன்னு சொன்னால் இது வந்து சிங்கிள் சைட். இதுதான் நார்மலாக கடையில் இருக்கிறது. சிங்கிள் சைடு ஒரு பக்கம் தானே யூஸ் பண்ணுறது. சிடிலேயும் அவங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் தான் யூஸ் பண்ணுறேன்னா. ஆனால் 2 பக்கம் யூஸ் பண்ணுற சிடி இருந்துச்சு, இருக்குது. ரைட், நார்மலாக கடைகளில் குறைவு, ஆனால் அப்படி ஒரு டைப் இருக்கிற. ரைட், இது வந்து டபுள் சைட். 2 பக்கமும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அட டபுள் மடங்கு கெப்பாசிட்டி வரும். டபுள் சைட் 2 பக்கமும் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் டபுள் லேயர்னு ஒன்று வார, அது சம்மந்தமாக அவங்களுக்கு இல்லை. அது A லெவல் பிள்ளைகளுக்கு இருக்கிற சிங்கிள் டபுள் சைட். சிங்கிள் சைட் டபுள் லேயர்னு ஒன்று இருக்கிறது. 2 தட்டு, ஒரு பக்கத்தில் 2 தட்டு. அப்போ அப்படி டபுள் சைட் டபுள் லேயராக இருந்தேன்னு சொன்னால் இந்த டிவிடி ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள். டபுள் சைட் டபுள் லேயர்னு சொல்லக்கூடிய டிவிடியோட கெப்பாசிட்டி வந்து 17 GB மட்டும் போகிறேன். விளங்கிச்சா? அது உங்களுக்கு தந்தில்லை, உங்களோட சிலபஸில் தந்தில்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. 17 GB வரை போகக்கூடிய டிவிடி இருக்குது. அந்த டிவிடி வந்து என்னடா? டபுள் சைட் டபுள் சைட் டபுள் லேயர் என்று சொல்லக்கூடிய டிவிடி. ஓகேயா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் நார்மலாக வந்து 4.7 GB இருந்து 9.4 GB. இதில் டபுள் மடங்கு தான் இது. 4.7 GB 2ஆல் பெருக்கினால் 9.4 வரும். ஒரு சிங்கிள் சைடு ஒரு பக்கம் உண்டா 4.7. அப்போ 4.7 2ன்னு சொன்னா 9.4 தானே? அதுதான் டபுள் சைடு தந்திருக்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா? அப்போ சிடியில் 3 வகை, டிவிடியில் 3 வகை உங்களுக்கு இருக்குது. ஓகே தானே? ரைட், கிளியரா பிள்ளைகள்? கிளியராது இந்த விஷயங்கள்? கிளியரா? சிடிஎல் ரைட் பண்ணுறதுல எனக்கு சொல்லி கேட்குற பிள்ளைகள், சிடி ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். இப்போ விண்டோஸ்லேயும் வந்து எங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணலும். ட்ரக் பண்ணி நீங்கள் சிடியில் போட்டோன்னா ரைட் ஆகிற சிடி பேர்னர்ஸ் வந்து நிறைய இருக்கிறேன். நான் உங்களுக்கு லிஸ்ட் ஒன்றே தாரேன். இதில் நீரோ பேர்னிங்னு சொல்லியிருக்கிறேன், ஷாம்புன்னு சொல்லியிருக்கிறேன். சிடி பேர்னிங் சாஃப்ட்வேர்ஸ் எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸில் இருக்கிற. சிடியை பேர்ன் பண்ணுறதுக்கு, சிடி ரைட் பண்ணுறதுக்கு பிள்ளைகள்
சாஃப்ட்வேர் ஒன்று யூஸ் பண்ண வேணும். சரியா? சிடி பேனர்ஸ் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்கள் உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், இதுலேக்கு சிடி பேனர் எக்ஸ்பின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் இல்லை சொல்கிற 15 பெஸ்ட் ஃப்ரீ சிடி பேனிங் சாஃப்ட்வேர், ஃப்ரீயாக பேன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. ரைட், இல்லை என்னென்னு சொல்லி பார்ப்போம் சும்மா. ரைட், பவர் டு கோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீரோ பேனிங், நீரோ வந்து கொஞ்சம் பாப்புலரானது உண்டு. நீரோ பேனிங் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கிற இதுவும் வந்து பாப்புலரானதை வந்து ஷாம்பு பேனிங் ஷாம்புன்னு சொல்லி இதுவும் வந்து ஃப்ரீ அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், இருக்கிற நீரோ பேனிங்கோட சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணலாம். K3Bன்னு இருக்குது. ரைட், ட்ரூ பேனர் அப்படின்னு சொல்லி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸை தான் இதில் தந்திருக்கிறேன். இதில் வந்து எங்களுக்கு பூட்டபிள் சிடி, மியூசிக் சிடி அப்படி நிறைய வகையான சிடிஸ் வந்து பேன் பண்ண இயலும். சரியா? நீங்கள் அதில் கட்டாயம் படிச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படும் ஐசிடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால். ஓகேயா? ரைட், அடுத்தது வந்து இந்த ப்ளூரே டிஸ்க். அப்போ நாங்கள் சிடி சம்மந்தமாக பார்த்தோம், டிவிடி சம்மந்தமாக பார்த்தோம். நாங்கள் அடுத்தது பார்க்க வேணும் இந்த ப்ளூரே டிஸ்க் சம்பந்தமாக பார்க்க வேணும். ப்ளூரே டிஸ்க். ஓகேயா? இப்போ ப்ளூரே டிஸ்க் தான் வந்து லேட்டஸ்டானது. இதோட கெப்பாசிட்டியை பாருங்க பிள்ளைகள். ரைட், இதோட கெப்பாசிட்டி வந்து 25 ஜிபியில் இருந்து பாருங்க. இதோட கெப்பாசிட்டியை பாருங்க. ரைட், இதோட கெப்பாசிட்டி வந்து 25 ஜிபியில் இருந்து 50 ஜிபி வரை. அப்போ பெரிய கெப்பாசிட்டியே பெருசுனா ஜிபி இந்த கோள் பெருசு தானே. 25 ஜிபியில் இருந்து 125 ஜிபி. இதில் 25 ஜிபி ஒன்று இருக்கிற, அது இல்லாமல் 50 ஜிபி ஒன்று இருக்கிற, அது இல்லாமல் 120 ஜிபி ஒன்று இருக்கிறது. இதில் 3 வகை இந்த மாதிரி இருக்கிறது. இல்லைங்கச்சா? ரைட், இதில் நாங்கள் பார்ப்போம் ப்ளூரே BD-Rன்னு சொல்லக்கூடியது. இது BD-Rன்னு சொல்கிற அதிக அளவு தரவுகளை தேக்கி வைக்கத்தக்க பெரிய கொள்திறன் கொண்டது. வாசிப்பதற்கு மாத்திரம் ஒரு தடவை எழுதத்தக்கது. இந்த CD-Rன்னு சொன்னால் இவர் தான் வந்து பிளாங்க் ப்ளூரே டிஸ்க் பிளாங்க் BD. ரைட், தரவுகளை எழுதுவதற்கு நீல நிறமுள்ள லேசர் கதிர்களை இவர் யூஸ் பண்றார். அதனால தான் இன்னைக்கு ப்ளூரே என்று சொல்ற. ப்ளூரே டிஸ்க்ன்ற நீல கதிர். ப்ளூரே சொன்ன வந்து லேசர்ட வந்து நீல நிறத்துல இருக்கக்கூடிய கதிரை தான் இவர் பயன்படுத்துறார். அதனால தான் இதுக்கு வந்து நீலக்கதிர்னு சொல்ற. லேசர்ட நீலக்கதிரை தான் இவர் பயன்படுத்துறார். விளங்குச்சா? ரைட், அப்ப இந்த ப்ளூரே டிஸ்க் வந்து ப்ளூரே ஆர்ன்னு சொல்லி ஒரு வகை இருக்கிற, இன்னொரு வகை இருக்கிற வந்து ப்ளூரே REன்னு சொல்லி ஒரு வகை இருக்கிற. RE. ரைட், REன்னு சொன்னா வந்து ரீரைட்டபிள் தான். இது ஒரு தடவை எழுதப்பட்ட தரவுகளுக்கு மேலதிகமாக மீண்டும் 1000 தடவை, இதுல சொல்ற பாருங்க, இன்னும் சொல்லலாம் 1000 தடவை முழு கொள்திறனும் நிரம்பும் வரை தரவுகளை சேமிக்கலாம். ரீரைட்டபிள்னு சொல்றேன். திருப்பி எங்களுக்கு எழுதியலும் இதுல RE என்று சொல்லக்கூடிய வகை. அடுத்தது இருக்கிற வந்து ப்ளூரே 3D என்று சொல்லக்கூடிய வகை ஒன்று இருக்கிற. இவரோட தான் கெப்பாசிட்டி வந்து 128 ஜிபி வாரது. 128 ஜிபி. இது வந்து ஹை கெப்பாசிட்டி இருக்கிறதுனால 3D படங்கள், ரைட், HD மூவிகள் இருக்கிற இல்லையா, HD ஃபிலிம்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அல்லது 4K மூவின்னு நாங்கள் சொல்கிறோம், ஹை குவாலிட்டி வீடியோஸில் இருக்கிற அது மாதிரியான டைப்பான ஃபில்ம் உண்டு. இப்போ 1 to 8க்கு வந்து ஒரு ஃபில்ம் தான் போடலாம். ஒரு ஃபில்ம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். ரைட், நல்ல கிளியராக வெரி கிறிஸ்டல் கிளியரில் இருக்கக்கூடிய ஃபில்ம்கள் சேவ் பண்ணி கொள்றதுக்காக தான் இது பயன்படுத்துகிறேன். ரைட், அப்போ இது கெப்பாசிட்டி வந்து 25 ஜிபியில் ஒன்று வார, 50 ஜிபியில் ஒன்று வார ப்ளூரே 3Dன்னு சொன்னால் 128 ஜிபியாக இருக்கும். ரைட், 128 ஜிபியாக இருக்கு. இவர் தான் 128 ஜிபி. ரைட், இதில் இது ரெண்டுலேயும் வந்து 50 இல்லாட்டி 25 ஜிபியில் வாருது. ஓகே, விளங்கிச்சா பிள்ளைகள்? அப்போ இது மூன்றுமே வந்து என்னது யூஸ் பண்ணுறேன்டா, லேசர் லைட்டை தான் யூஸ் பண்ணுறேன். லேசர் சிடியாக இருக்கலும், டிவிடியாக இருக்கலும்,
அல்லது ப்ளூரே டிஸ்காக இருக்கலாம். இது மூன்றும் வந்து பயன்படுத்துகிற டெக்னாலஜி வந்து ஒளியியல் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஒளியியல் ஒளின்னு சொன்னால் என்ன பயன்படுத்துகிற லேசர் லைட்டை தான் பயன்படுத்துகிறோம். அதனால தான் இன்னைக்கு சொல்கிற வந்து என்னது லேசர் லைட் பீமை யூஸ் பண்ணுறது. அதனால தான் இன்னைக்கு சொல்கிற வந்து ஒளியியல் ஊடக சாதனம் மூன்று இருக்குது. ஓகேயா? கிளியரா பிள்ளைகள்? அப்போ அது மூண்டையும் நாங்கள் பார்த்துட்டோம். சரிதானே? ஓகே, கிளியரா பிள்ளைகள்? கிளியரா? கபிஷான் என்ன மாதிரி? கிளியரா? எக்ஸிபா என்ன மாதிரி? எக்ஸிபா கிளியர் தானே? ரைட். ருக்கையா? ரைட். ருஹைம் கிளியர் தானேண்ணா? ஷூஸ்லே? ரைட். முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் நீங்கள் புக்லேயும் இந்த மாதிரி நான் எழுதுகிற மாதிரி விஷயங்கள் எழுதிக்கோங்க. சரியா? புக்ஸ்லேயும் வந்து எழுதிக்கோங்க. புக்ஸை ஹைலைட் பண்ணுங்கள். புக்ஸில் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணுங்கள், மேலதிகமான விஷயங்கள் எழுதுங்க. அப்போ அவங்களே படிக்கிற லேசி. ஓகே இல்லையா? ரைட். நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். ரைட். அடுத்ததுக்கு போவோம். நான் இதை கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு போவோம். ரைட். அப்போ மூன்றாவது கேட்டகரிக்கு நாங்கள் வரப்போகிறோம். திண்மநிலை சாதனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது கேட்டகரிக்கு வரப்போகிறோம். திண்மநிலை சாதனங்கள். இப்போ திண்மநிலை சாதனங்களில் தரவுகள் சேமிக்கப்படுற எப்படின்னால், இவர் வந்து காந்தத்தை யூஸ் பண்ணுறோம் இல்லை, லேசர் லைட்டை யூஸ் பண்ணுறதும் இல்லை. இவர் பயன்படுத்துகிற வந்து இலத்திரனியல் சுற்றுக்கள் தான் உள்ளுக்கு இருக்கிறது. ரெண்டையும் இவர் யூஸ் பண்ணாமல் இதுக்கு இருக்கிறது வந்து இலத்திரனியல் சுற்றுக்கள். இலத்திரனியல் சுற்று அடிப்படையாக வச்சு தான் தரவுகள் சேமிக்கப்படுது. ரைட். இதில் தான் வந்து தரவுகள் சேமிக்கப்படுறேன். ரைட். ஓகே, இப்போ எங்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ரைட். திண்மநிலை சாதனங்கள். திண்மநிலை சாதனங்கள் அங்கும் இங்கும் செல்லாத திண்ம அம்சங்களை கொண்டிருப்பதனால் இச்சாதனங்கள் திண்மநிலை சாதனங்கள் எனப்படுகிறது. உள்ளுக்கு இருக்கிற வந்து இலத்திரனியல் சுற்றுகள் தான் இருக்கிறது. ரைட். இச்சாதனங்கள் தரவுகளையும் தகவல்களையும் வாசிக்கோ மேலும் இதில் எழுதோ மேலும். ரைட். வாசிக்கோ மேலும் எழுதோ மேலும். இவருடைய இயல்பு வந்து பொதுவாக வந்து சின்னதாக இருக்கும். ரைட். இந்த சைஸ் வந்து பொதுவாக வந்து எப்படி இருக்கும்? மிகச்சிறிசாக இருக்கும். இந்த சைஸ் வந்து மிச்சம் சின்னதாக இருக்கும். அடுத்து வந்து இவருடைய ஸ்பீடும் கூடத்தான். ரைட். இவருடைய ஸ்பீடும் வந்து கூடத்தான். ஸ்பீட் கூட. அப்போ எங்களுக்கு வச்சுக்கொள்வது எல்லாம் சரியான லேசி. சரியா? நாங்கள் என்னென்ன இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ரைட். ஒன்று பளிச்சிட்டு செலுத்தின்னு சொல்கிறோம். பென் டிரைவ். எங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வந்து பென் டிரைவ் அல்லது ஃப்ளாஷ் டிரைவ்னு சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி இதுக்கு ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்கிறேன்னா ஃப்ளாஷ் டிரைவ் அல்லது ஃப்ளாஷ் மெமரி. பென் டிரைவ்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா? பென் டிரைவ்னு சொல்கிறது. ரைட். அதுதான் இது. எளிதாக அங்கும் இங்கும் கொண்டு செல்லத்தக்கதாக இருப்பதனால் இது நாங்கள் பென் டிரைவ் யூஸ் பண்ணுற லேசி இல்லையா? எனக்கு லேசாக வந்து என்ன செய்யலாம்? அங்கேயும் இங்கேயும் கொண்டு செல்லலாம், எடுத்துகிட்டு போகிறது. அடுத்து விரைவாக தரவுகளை காண்பதற்கான ஆற்றல் ஸ்பீடும் தான். அடுத்து வந்து இதை நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி போர்ட் இருந்தால் சரி இல்லையா? யூஎஸ்பி போர்ட் தெரியும் தானே? பென் டிரைவில் வார இந்த போர்ட், இது யூஎஸ்பி போர்ட். அப்போ இப்போ எல்லா டிவைஸ்லையும் யூஎஸ்பி போர்ட் வார எங்களுக்கு தெரியும். யூஎஸ்பி போர்ட் வந்து நிறைய டிவைஸில் வரும். யூஎஸ்பி போர்ட் லேப்டாப்பில் வார, ரேடியோஸில் வார, என்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் நிறைய வார. இப்போ லேசி. அப்போ இது வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து பாப்புலர் போர்ட். அப்போ அதனால் எங்களுக்கு இது பயன்படுத்துறது லேசாக இருக்கும். அப்போ இதில் கெப்பாசிட்டின்னு சொல்லி பார்க்குற நேரம் எங்களுக்கு தெரியும். இதில் நார்மலாக இப்போ கெப்பாசிட்டி வந்து 4 ஜிபியில் இருந்து இதோட கெப்பாசிட்டி வந்து நார்மலாக வந்து 1 டிபி வரை நார்மலாக இருக்கும். 1 டிபி வரை நார்மலாக எங்களுக்கு பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கும். 4 ஜிபி, 8 ஜிபி, 16 ஜிபி இந்த மாதிரி போகிறேன்னா இதில் நிறைய வகைகளும் இருக்கிற. யூஎஸ்பியில் 1.0, 2.0, 3.0 இருக்கிற. ரைட். ப்ளூ கலரில் இருந்தேன்னு சொன்னால வந்து 3.0 பென் டிரைவில் வந்து ப்ளூ கலரில் வரும் பிளேயர். அதுதான் இப்போ நல்ல ஃபேமஸ் ஆனது, ஸ்பீட் கூட. ரைட். பென் டிரைவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நாங்கள் இப்போ மேஜிக்கு ஃப்ளாஷ் மெமரி
3.5 இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற 3.5 இது ப்ளூ கலரில் இருக்கிற இந்த போர்ட் வந்து ப்ளூவில் இருந்தனால ஸ்பீட் கூட ப்ளூ கலர் பிளாக்கை விட இல்லைங்க பிள்ளைகள் நீங்கள் பென்ட்ரைவ் ஒன்று எடுக்கிற நேரம் ப்ளூ கலர் போட்டு எடுக்கணும் உங்களோட லேப்டாப்லேயும் இந்த மாதிரி ப்ளூ போட்டு இருக்கணும் பிள்ளைகள் ப்ளூ போட்டு இருக்கணும் ப்ளூ கலர் போட்டு வார இப்போ லேப்டாப்லேயும் வார இல்லை நீங்கள் எடுக்கிற நேரம் என்ன செய்யணும் என்றால் ப்ளூ கலர் போட்டால் இருக்கணும் ப்ளூ கலர் போட்டுன்னா 3 சீரீஸ் தான் மாறுது இந்த போர்ட் பிள்ளைகள் ப்ளூவில் தானே இருக்குது விளங்கிச்சா இப்படி இருந்தாண்டா ஸ்பீட் கூட இவர் வந்து பென்ட்ரைவோட 3.x சீரீஸில் வாரு 3.x 3.1 3.2 இப்போ 3.5 இருக்கிற எப்படியோ 3க்கு போகிற இல்லை பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா 2.0 வேர்ஷன் விளங்கிச்சா இப்போ பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா நான் பிளாக் கொண்டு போட்டோன்னே உங்களுக்கு 2.0 உங்களோட பென்ட்ரைவ் வீட்டில் இருக்கிறது உங்களோட பென்ட்ரைவ் இருந்தால் நீங்கள் பாருங்கள் இந்த போர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் பிளாக்ல இருக்கும் ரைட் பிளாக் போட்டா இருக்கும் நான் போட்டுண்டு விளங்குற மாதிரியானது ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாருங்க அதில் இருக்கிற வந்து பிளாக் கலர் இந்த இடம் நீங்க பார்க்கணும் இங்க இந்த இடம் பிளாக்ல இருந்துச்சுடா போட் இந்த போட் வந்து பிள்ளைகள் இது வந்து கருப்பு கலர்ல இருந்தால் அது ஸ்லோ இது வந்து 2.0 சார் சவுண்ட் கேக்குது. ஓகே ரைட் ஓகே இப்போ சரிண்ணா ரைட் கேட்டானே எஸ் சார். ரைட் ரைட் இப்போ இதில் பிள்ளைகள் நீங்கள் உங்களோட பென் டிரைவ் செக் பண்ணி பாருங்க இது பிளாக் கலர் இருந்தேன்னு சொன்னால் இது போர்ட் கருப்பில் இருந்தேன்னு சொன்னால் பிளாக் கலரில் அது வந்து 2.0 2.0 வந்து ஸ்லோ இப்போ 2.0லேருந்து 3.0 வந்து இவர் வந்து 3.0 இருந்தேன்னு சொன்னால் 10 மடங்கு வேகம் கூட 10 டைம் ஒரு ஃபைல் ஒன்று சேவ் பண்ண நேரம் உங்களுக்கு கருப்பில் வந்து 10 நிமிஷம் போகிறண்டால் சேவ் ஆகிறதுக்கு நீல கலரில் வந்து 1 நிமிஷத்தில் சேவ் ஆகும் அப்போ எது நல்ல ப்ளூ கலர் தானே நல்ல ஏன்னா நீங்கள் பென்ட்ரைவ் இது பிறகு நீங்கள் எடுக்கண்டால் ப்ளூ கலரில் வரக்கூடிய அதாவது 3.0 போர்ட் உள்ளதை எடுக்கணும் அதே நேரமோட லேப்டாப்லேயும் வந்து எப்படி இருக்கணும் 3.0 போர்ட் இருக்கணும் சரியா இல்லாட்டி வேலை இல்லை ரெண்டும் மெச் ஆகணும் மெச்சானா தான் வந்து அந்த ஸ்பீடில் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் ரைட் யூஎஸ்பி 2.0 போர்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் 2.0 போர்ட் வந்தான்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த மாதிரி இதில் பாருங்க இந்த மாதிரி போர்ட் இந்த மாதிரி ப்ளூவில் இருந்தால் இது 3.0 பிளாக்ல இருந்தால் 2.0 விளங்கிச்சா பாருங்க 2.0 3.0 போட்டிருக்கிற அப்போ எங்களோட லேப்டாப்பில் பாருங்க லேப்டாப்பில் இந்த மாதிரி வரும் சில நேரத்துக்கு பிளாக்கும் வார ப்ளூவும் வார எல்லாமே ப்ளூவில் இருந்தால் நல்லா அந்த லேப்டாப்லையும் கூட என்ன ஸ்பீட் கூட தானே விளங்கிச்சா குறைஞ்சது ஒரு போட்டாவது நீங்கள் புதுசாக ஏதாவது லேப்டாப்பில் எடுக்கிறேன்னு சொன்னால் குறைஞ்சது ஒன்றாவது ப்ளூ கலரில் இருந்தால் எங்களுக்கு சான்ஸ் கூட வாசி கூட இது பிளாக்ல இருக்கிறது இது பிளாக் அப்போ இது வந்து சார் எஸ் ப்ளூ ப்ளூ 3.5 3.0 ப்ளூ கலரில் வேர்ஷன்ஸ் இருக்கிற 3.1 2 3 4 5 இருக்குது 3 தான் 3.x சொல்லலாம் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் பார்க்கணும் இந்த எக்ஸ்ன்றது வந்து 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் 4 இருக்கலாம் 5 இருக்கலாம் 5 வந்து லேட்டஸ்ட் 5 இருந்தால் நல்லா இப்போ புதிய லேப்டாப் ஒன்று எடுக்கிறேன்னா அநேகமாக 3.5 வரும் கொஞ்சம் பழசு எடுக்கிறேன்டா 3.0 அல்லது 3.1 வரும் விளங்கிச்சா மற்றது இடையில இருக்கும் இப்போ ப்ளூவை பார்த்ததுக்கு எனக்கு சொல்லலாம் 3ன்றதை தான் சொல்லலாம் 3.1 2 3 சொல்லி பார்க்கறதுக்கு அந்த டிவைஸில் ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கணும் விளங்கினா எப்படி ஒரு 3 இருந்தால் அவங்களுக்கு 2 விட 10 மடங்கு வேகம் கூட 10 டைம்ஸ் வேகம் கூட அதனால நீங்க பென்ட்ரைவ் எடுக்கிற நேரமும் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து எடுங்க ஓகேயா ரைட் ரைட் பார்த்து எடுங்க ரைட் ஓகே நான் சொல்ல போர்ட் நீங்கள் பாருங்க இப்போ என்ன உங்களோட போர்ட்ஸ் அவங்களுக்கு பார்க்கலாம் தானே உங்களோட பென்ட்ரைவில் இருந்திருந்தால் உங்களோட லேப்டாப்பில் கொஞ்சம் திருப்பி பாருங்கள் என்ன பிளாக் போர்ட் இருக்கா ப்ளூ போர்ட் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் ப்ளூ போர்ட் தான் பெஸ்ட் இது அப்புறம் ஃபியூச்சரில் ரெட் ஒன்று வரப்போகுது அல்ட்ரா ஸ்பீடில் அதுவும் ஃபியூச்சரில் வந்துடும் ஓகே ஒன்று வந்து பென் டிரைவ் அடுத்தது வந்து
மெமரி சிப் அல்லது மெமரி கார்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் மெமரி கார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ரைட், இதுக்கு எஸ்டி கார்டுன்னு சொல்கிறேன், செக்யூர் டிஜிட்டல் கார்டுன்னு சொல்கிறேன். என்றால் இதில் நீங்கள் பார்த்துருக்கிறோ தெரியாது பிள்ளைகள், ஒரு செக்யூரிட்டி ஒன்று இருக்கிற, நீங்கள் ஏதாவது கண்டு இருக்குதா? நான் ஒரு சொல்லித்தரேன்னு பாருங்கள். சொல்கிற வந்து செக்யூர், பாதுகாப்பு. யூஎஸ்பி பளிச்சீட்டு இயக்கி ஒத்த தொழிற்பாட்டை கொண்டுள்ளது. ஆனால் கணனியுடன் தொடுப்பதற்கான தொழில்நுட்பம் மாறும். அதே வேளை அளவு சிறியது. இதுக்கு நாங்கள் கார்டு ரீடர் ஒன்று போடுவோம் இல்லையா? நேரடியாக இதை போட இயலாது. சில லேப்டாப்பில் வந்து கார்டு ரீடரும் சேர்ந்து வார அப்போ போடலும். இது நாங்கள் நார்மலாக வந்து எங்கே போடலாம்? இந்த கார்டை வந்து ஃபோனுக்கு போடலாம் இல்லையா? ஸ்மார்ட் ஃபோனுக்கு போடலாம். ரைட், மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு போடலும். அதே மாதிரி கேமராவுக்கு போடலாம். ஏன்னா இந்த சிப்பை கேமராவுக்கு போடலாம். பென்ட்ரைவுக்கு மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணணும் என்றால் கார்டு ரீடர் இருக்கிறது இல்லையா? கார்டு ரீடரில் போட்டு இதை அடிக்கணும். இதுக்கு நாங்கள் செக்யூர் டிஜிட்டல் கார்டுன்னு சொல்கிறேன், ஒரு பாதுகாப்பு ஒன்று இருக்கிறேன்னு சொல்லுவோம். என்ன பாதுகாப்புன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் பிள்ளைகள் பாருங்கள், நான் எஸ்டி கார்டு ஒன்று அவங்களுக்கு காட்டித்தரேன். இதில் ஒரு லாக் கொண்டு இருக்கிறேன், நீங்கள் அதை அனுப்பிச்சு பாருங்கள். இதுக்கு போகிறது சரி. இதில் ஒரு லாக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள். ரைட், உங்களுக்கு கொஞ்சம் பெரிய லாக் நல்லா விளங்குற கார்டு ஒன்று நான் உங்களுக்கு போடுறேன். ரைட், பாருங்க, இந்த இடத்துல லாக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு விளங்குதா? எங்கே இருக்குது லாக்? இந்த இடத்துல இருக்குது பாருங்க, இதுதான் லாக். ரைட், இந்த இருக்குது பிளாஸ்டிக் ஒன்று இருக்கிற, இதை வந்து பணிக்கலாம். பணிச்சென்றா லாக் ஆகுது. லொக்கான்னு அடிச்சுண்டா அழிக்கக்கூடிய தரவுகளை வாசிக்க மட்டும்தான் மேலும், இதில் எழுதோ மேலே அழிக்கோ மேலே. ரைட், செக்யூர் டிஜிட்டல் கார்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். ரைட், இதில் லாக் கொண்டு இருக்கிறது பாருங்கள். இதில் லாக், இதில் உங்களுக்கு நல்லா கிளியராக விளங்கும்னு நினைக்கிறேன். இதில் லொக்கை பாருங்கள், என்ன லாக் இருக்குது? மேலே இந்த இருக்குது லாக் கொண்டு, இந்த இருக்குது லாக் தான் லாக். இதை வந்து நீங்கள் பணிச்சேன்னு சொன்னால் லொக் ஆகும். லொக்கானு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய தரவுகளை வந்து எங்களுக்கு அழிக்க இயலாது. அதே மாதிரி இதில் எழுதவும் இயலாது ஒன்றும், ஆனால் வாசிக்கலாம். இல்லை என்ன ஃபோட்டோஸ் இருந்தால் ஃபோட்டோ எல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் அழிக்கலாம். ரைட், இது நாங்கள் நார்மலாக இந்த மாதிரியான மெமரி கார்டு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் டிஜிட்டல் கேமராவில், டிஜிட்டல் கேமரா தெரியும் தானே? ஃபோட்டோ எடுக்கிற கேமரா இருக்குது, டிஜிட்டல் கேமராக்களில் தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சாலிட் ஸ்டேட் டிவைஸ் தான், திண்ம நிலை சாதனம். ரைட், அதெல்லாமல் நாங்கள் எங்களுக்கு வேணும்னு சொன்னா பிள்ளைகள் கார்டு ரீடர் ஒன்றை நாங்கள் யூஸ் பண்ணி, அந்த சின்ன சிப் இருக்குதுன்னா, சின்ன சிப்பை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளையிலும் கார்டு ரீடர் ஒன்றை நாங்கள் யூஸ் பண்ண வேணும். இல்லை கார்டு ரீடர் இருக்கிற கார்டு ரீடரை நாங்கள் யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கார்டு ரீடரில் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த சிப்பை போடலாம் இல்லையா? வெவ்வேறு வித்தியாசமான வகையில் உள்ள கார்டு ரீடர்ஸ் இருக்கிற கார்டு ரீடரில் நாங்கள் இந்த சிப்பை போட்டு, அதுக்கு பிறகு பென்ட்ரைவ் இங்கே வரும், இந்த யூஎஸ்பி போர்ட் வரும். யூஎஸ்பி போட்டால் எங்களுக்கு வாசிக்கலும். இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு ரீடர்ஸ் இருக்கும். வித்தியாசமான சைஸில் கார்டு இருக்கிறதுனால வித்தியாசமான ஹால்ஸ் இருக்கிற ஒவ்வொரு கார்டையும் போடுறதுக்கு இந்த மாதிரியான கார்டு ரீடர் ஒன்று இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த கார்டு ரீடரை பயன்படுத்தி அந்த கார்டை வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இல்லைங்கண்ணா, கார்டு ரீடர்கிட்ட நான் உங்களுக்கு இமேஜ் ஒன்றை நான் போடுறேன் பாருங்கள், கார்டு ரீடர் எப்படி வாரேன்னு சொல்லி. ஓகேயா? அப்போ இதில் வித்தியாசமான சைஸில் கார்ட்ஸ் இருக்கிற இந்த கார்டை வந்து எங்களுக்கு போடலாம். இது பென்ட்ரைவ் ப்ளூ கலரில் இருக்கிற, அப்போ 303 வேர்ஷன் ஹை ஸ்பீடில் ரீட் ஆகும். அப்போ இதை எங்களுக்கு டக்குன்னு கம்ப்யூட்டருக்கு ரீட் பண்ணி எடுக்கலும் கார்டு ரீடரோட பயன்படுத்தி. ஓகே தானே? ரைட், இப்போ நாங்கள் பார்த்தோம். இதில் அடுத்து நாங்கள் தலைப்பிரிக்கிற நாங்கள் அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் போர்ட் சம்பந்தமாக முக்கியமான பகுதி. ரைட், அப்போ இதில் நாங்கள் இந்த மூண்டையும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம் பிள்ளைகள். மூண்டையும் கவர் பண்ணிட்டோம். என்ன திண்மநிலை சாதனங்கள், இந்த இதில் காந்த ஊடக சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம், திண்மநிலை சாதனம். இப்போ நாங்கள் திண்மநிலை சாதனத்தையும் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த மெமரியில் செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய இரண்டாம் தர நினைவகம் அல்லது செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பை வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிக்கிற வெரி இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ் வந்து கட்டாயம் பார்த்துக்கோங்க. ஓகேயா? என்ன சரி, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? எனி இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், டவுட்ஸ் எல்லாம் என்ன சரி இருக்கா? கிளியரா? இந்த லெசன் கிளியரா இருந்துச்சா? ருஹைம் என்ன மாதிரி கிளியரா? ஓகேயா? ரைட், சபிஷான், ஜெரட் என்ன மாதிரி கிளியரா? நஸ்ருல்லா, மெத்துன், இன்றைக்கு சைலன்ஸ்ல இருக்கிறீங்கன்னா மெத்துன். முகமது எப்படி கிளியரா? முகமது ரைட்,
கிளியரா இந்த மாதிரி? ஓகே, ரைட் ரைட், குட். ஓகே, நாங்கள் அப்போ அடுத்த கிளாஸில் நாங்கள் சந்திப்போம். உங்களுக்கு இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை தானே? இந்த இஷ்யூஸும் இல்லை. ரைட், டவுட்ஸ் எல்லாம் என்ன சரி இருந்தான்னு சொன்னடா பிள்ளைகள் எனக்கு நீங்கள் போடுங்க, நான் பார்க்குறேன்னு பார்த்து உங்களுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அப்போ அடுத்த கிளாஸில் நான் சந்திக்கிறேன். என்ன சரி டவுட்ஸில் இருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் போடுங்க, நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி. ஓகே, வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் டே.